வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பானியன் சேனல். நான் உங்கள் ரதிசித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 7 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒர்க் ஷீட் நம்பர் 7 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 7 வந்து வொக்காபுலரியில் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸஸ் சிலபிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராமரில் ப்ரெப்போசிஷன்ஸும் மாடல் வேர்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸஸ் நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ சிம்பிள் தான். சிலபிஃபிகேஷன் வந்து இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரோமன் பார்த்தீங்க அப்படின்னா சிலபிஃபை த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 வேர்ட்ஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை, மங்கி, பைசைக்கிள், கேண்டி அப்படின்னு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சிலபிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிலபிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை நம்ம எப்படி பிரித்து படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து சிலபிஃபிகேஷன். நிறைய வேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோனோ சிலபிஃபிகேஷன்னு சொல்லுவோம். மோனோ சிலபிஃபிகேஷன் அப்படின்னா அதில் வந்து நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மோனோ சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சால்ட் அப்படிங்கிற வேர்டு, சால்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்மளால் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அதனால் அது வந்து மோனோ சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டை சிலபிஃபிகேஷன், ட்ரை சிலபிஃபிகேஷன், பென்டா சிலபிஃபிகேஷன், தென் பாலி சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய சிலபிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம இந்த 4 சிலபிஃபிகேஷன் வேர்ட்ஸை வந்து சிலபிஃபை பண்ண போகிறோம். இதில் பட்டர்ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிலபிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா, எப்படி சிலபிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம பிரிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வவல் சவுண்டு வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலே. இப்போது இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை இதில் பார்த்தீங்கன்னா பியூடி பட் சவுண்ட் இருக்குது. ஸோ அது ஒரு வவல் சவுண்ட். தென் டிஇஆர் அதில் வந்து ஏ சவுண்டு வருது. ஸோ அது ஒரு வவல். ஃப்ளை ஐ சவுண்டில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு வவல் சவுண்டில் முடியுது. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ட்ரை சிலபிஃபை வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். பட்டர்ஃப்ளை. எப்போவுமே ஒரு வேர்டை வந்து நம்ம பிரித்து படிக்கும்போது இந்த சிலபிஃபிகேஷன் ரூலோடு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேர்டுடைய ஸ்பெல்லிங் வந்து மறக்காது. எப்போவுமே நம்ம படிக்கிறப்ப இப்படி தான் படிக்கணும். BUTTERFLY அப்படி படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பெல்லிங்ஸ் மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வராது. நெக்ஸ்ட் மங்கி அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா MONKEY. மன் அப்படின்றதுல சவுண்ட், அது ஒரு வவல் சவுண்ட். ஆக்சுவலி வவல்னு சொல்லக்கூடாது, தட் இஸ் வால். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வவல் அப்படின்னு சொல்கிறேன். கீ அப்படின்றதுல சவுண்ட். ஸோ அதுவும் வந்து நமக்கு வவல் சவுண்டில் வந்திருக்கு. ஸோ மங்கி, திஸ் இஸ் டைசிலபிக் வேர்ட். தென் பைசைக்கிள், BICYCLE, பைசைக்கிள். கேண்டி, கேண்டி. ஓகே. ஸோ பட்டர்ஃப்ளை அப்படின்றது வந்து பட்டர்ஃப்ளை, மங்கி, மன்கி, பைசைக்கிள், candy, right? Then classify the words based on the number of syllables அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பேப்பரில் இதை வந்து தனியாக எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லெஜிபிள், டிலே, எக்ஸாமினேஷன், மேன், வெல்கம், டிட்டர்மினேஷன், வண்டர்ஃபுல் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மோனோசிலபிஃபிகேஷன் வேர்டு வந்து ஈஸியாக எழுதிடலாம். என்ன அப்படின்னா மேன் அண்ட் கார் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அதை சிலபிஃபை பண்ண முடியாது. மேன், கார். ஓகே. நீங்கள் வந்து தனியாக பேப்பரில் எழுதி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், நீங்கள் எழுதிக்கோங்க. பட் நான் இப்போ அப்படியே எழுதுகிறேன். டைசிலபிக்கில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா வெல்கம், டிலே, இது ரெண்டும் வந்து டைசிலபிஃபிகேஷன். டிலே, வெல்கம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதியிருக்கோன்னா, டிலே எழுதிட்டோம், மேன் எழுதிட்டோம், வெல்கம் எழுதிட்டோம், கார் எழுதிட்டோம். ஸோ அகைன் நமக்கு வந்து ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக எழுதிடலாம்.
லெஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஜிபிள். ஸோ ட்ரைசிலபிக் அப்படின்னா 3, மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, பென்டானா 4. லெஜிபிள். லெஜிபிள். உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் இங்கே சிலபிஃபிகேஷன் அந்த சிம்பிள் போட்டிருக்கேன். தென் எக்ஸாமினேஷன். இதை எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸாமினேஷன். ஸோ அது வந்து பென்டா சிலபிஃபிகேஷனில் வந்துடும். அப்போ இது வராது. வேறு என்ன இருக்குது? டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் இதுவும் வராது. ஸோ வண்டர்ஃபுல் எழுதலாம் இல்லைங்களா? வண்டர்ஃபுல். Here examination and determination. That's all. உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வந்து இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் forthcoming டேஸில். அதை பார்த்து நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு fill in the blanks matching the prefix in the box with the words in the dialogue box அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ப்ரிஃபிக்ஸ், வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா, இட் இஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த வேர்ட். அதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்குறது வந்து ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி சேர்க்குறது வந்து நம்ம வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து ஹெல்தி, யூனியன், பாசிபிள், சென்ஸ், ஒபே, டேக் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே ஒரு 6 வேர்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எடுத்து மேட்ச் பண்ணி எழுத போகிறோம். இப்போது இங்கே பாருங்கள், ஹெல்திக்கு ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க, அன்ஹெல்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு எழுதிட்டு காட்டுறேன். இப்போ எழுதியாச்சு. ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க, ஹெல்தி, அன்ஹெல்தி. தென் பாசிபிள் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது இல்லையா? பீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா வேர்ட்ஸுக்குமே வந்து ஐஎம், இம் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான் நம்ம போடுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாசிபிள், ப்ராபபிள், அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். இம்பர்ஃபெக்ட், இம்ப்ராபபிள், இம்பாசிபிள் இது எல்லாமே. தென் யூனியன் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது, அதுக்கு வந்து ரீயூனியன் அப்படின்றது போடலாம். டேக் அப்படின்றது இருக்குது, மிஸ்டேக். ஒபேக்கு வந்து டிஸ்ஒபே. நமக்கு வந்து லெஃப்ட் அவுட் ஆன ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட். இந்த சென்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து இதில் எதுவுமே நமக்கு வந்து சூட் ஆகாது ப்ரிஃபிக்ஸஸ். இங்கே கொடுத்துருக்கிறதே 5 டேஷஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சென்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒன்று நான் சென்ஸ் அப்படின்னு வரணும், இல்லைனா காமன் சென்ஸ் அப்படின்றது அந்த மாதிரி ஏதாவது போடலாம். எல்லா சஃபிக்ஸஸில் பார்த்திங்கன்னா சென்ஸ்லெஸ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து எதுவுமே நமக்கு வராது. ஸோ அதனால் நம்ம விட்டுருக்கோம். ஓகே. Then question number 4, make a meaningful words using the suffix full and frame a sentence of your own using that word அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அப்படிங்கிற ஒரே வேர்டை வச்சு நம்ம ஒரு சஃபிக்ஸ் வந்து எழுதலாம். என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் எழுதலாம், கேர்ஃபுல் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃபுல் அப்படிங்கிறதுல முடிகிற மாதிரி இருக்குது. ஸ்பூன்ஃபுல், யூஸ்ஃபுல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டு எழுதலாம். என்ன அப்படின்னா கேர்ஃபுல். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள், ஈஸியாக நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பி கேர்ஃபுல், திஸ் இஸ் அ சென்டென்ஸ். ஓகே. பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதலாம். the girl is very beautiful, the tree is beautiful, the flower is beautiful, அந்த மாதிரி எழுதலாம். யூஸ்ஃபுல், iron is a useful metal, cow is a useful animal அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 5, fill in the blanks with the suitable prefix or suffixes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து அதில் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸஸ் ரெண்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி எதாவது ஒன்று ஆட் பண்ணி மீனிங்ஃபுல் பேராகிராஃபாக நம்ம அதை வந்து கொண்டு வரணும். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ டேஷ் கேர்ள் நேம்டு சிண்ட்ரெல்லா. டேஷில் வந்து பியூட்டின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சஃபிக்ஸ் எழுதணும். சஃபிக்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, பியூட்டி அப்படின்றதுனுடைய சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இதில் ஒய் அப்படின்ற ஒரு லெட்டரில் முடிஞ்சிருக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ போடணும் பியூட்டிஃபுல்க்கு. Once upon a time there was a beautiful girl named Cinderella. She lived with her wicked stepmother and 2 stepsisters. They treated Cinderella very bad அப்படின்னு இருக்கு.
இதுக்கு வந்து நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சஃபிக்ஸ் ஃபார் பேட் இஸ் பேட்லி. ஸோ ஷி வாஸ் டேஷ். இங்கே ப்ராக்கெட்டில் வந்து ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஷி வாஸ் அன்ஹாப்பி. ஹாப்பி அப்படின்றனுடைய ப்ரிஃபிக்ஸஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா அன்ஹாப்பி. Then she felt that she was dash and she was dash to live with them. She felt that she was unlucky. Lucky அப்படின்றதுக்கு நம்ம prefix add பண்ணோம்னா unlucky. And she was dash to live with them. Uncomfortable. To live with them. Okay, once upon a time there was a beautiful girl named Cinderella. She lived with a wicked stepmother and 2 stepsisters. They treated Cinderella very badly, so she was unhappy. She felt that she was unlucky and she was uncomfortable to live with them. Okay, then circle the prepositions in the given passage அப்படினு கொடுத்திருக்காங்க. First இத நம்ம circle பண்றதுக்கு முன்னாடி we should know about the meaning of preposition. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெப்போசிஷன்ஸ் இருக்குது. தமிழில் வந்து ப்ரெப்போசிஷனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் வந்து ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் தமிழில் வெரி லிமிட்டட் தான் இருக்குது. பட் இங்கிலீஷில் வி ஹாவ் plenty ஆஃப் ப்ரெப்போசிஷன்ஸ். ஆன், அட், ஃப்ரம், ஆஃப், பை, வித், வித்தின், விதவுட், இன்சைட், அவுட் சைட், அப், டவுன், அண்டர், ஆஃப்டர், பிஃபோர், பிஹைண்ட், between, among, along, across, இந்த மாதிரி நிறைய ப்ரெப்போசிஷன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சிம்பிளான வேர்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரெப்போசிஷன் அண்ட் ஃப்ரேசல் ப்ரெப்போசிஷன் அப்படின்ட்டு. இந்த சிம்பிள் ப்ரெப்போசிஷனில் இருக்கிற வேர்ட்ஸ் இது தான் நம்ம வந்து அதிகமாக பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். டு, ஆஃப், ஃப்ரம், ஆன், இந்த மாதிரி அட், இன் இதெல்லாமே. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரெப்போசிஷன்ஸ் இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ரவி வென்ட் டு ஜூ லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு. ஸோ டூ அப்படின்றது ஒரு ப்ரெப்போசிஷன். அதாவது ரவி ஜூக்கு லாஸ்ட் வீக் போனா அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆல் கூ இன்னது கண், அந்த கூ வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் ப்ரெப்போசிஷன். மெனி அனிமல்ஸ் வேர் இன் த ஜூ. ஸோ இன் there was a large tree in the zoo. Many monkeys were on the tree. A monkey jumped down to take a banana from a boy. To, from. Many animals were taking rest under the tree. Under அப்படின்றது ஒரு preposition. He saw a long river flowing in front of the zoo. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் இது எல்லாமே ப்ரெப்போசிஷன் தான். தனித்தனியாகவும் ப்ரெப்போசிஷன்னு சொல்கிறோம். இதை சேர்ந்து ப்ரெப்போசிஷன் பிகாஸ் இது வந்து ஃப்ரேசல் ப்ரெப்போசிஷன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சிம்பிள் ப்ரெப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரெப்போசிஷன், ஃப்ரேசல் ப்ரெப்போசிஷன் அப்படின்ட்டு. நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் பார்க்குறப்போ அதை டீப்பாக பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்றது டோட்டலாகவே காமனாகவே வந்து ப்ரெப்போசிஷன் தான். ஸோ டு, இன், ஆன், டு, அண்டர், இன் ஃப்ரண்ட் ஆஃப். Question number 7, fill in the blanks with suitable prepositions ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேர்டுக்கான யூசேஜ் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சீனு வாஸ் born dash 5 PM கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு டைம் வந்து பர்டிகுலர் டைம் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். மண்டே ஒரு டே கொடுத்துருக்கிறதுனால டே வந்துச்சுன்னா ஆன் மண்டே இன் த மந்த் ஆஃப் January, இயர் இருக்கிறதுனால in 2008. ஓகே, at, on, in, off, in. Complete the sentences using with the suitable prepositions by using the picture அப்படின்னு இருக்கு. இந்த பிக்சரை நல்லா பாருங்க. பார்த்துட்டு then we can write in the blanks. எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள். இங்கே ஒரு வால் கிளாக் இருக்குது, இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது, டேபிள் இருக்குது, சோஃபா, மேட், டிவி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இந்த புக் இஸ், நான் எல்லாமே ஆன் அப்படிங்கிற வேர்டை வச்சு எழுதியிருக்கேன், ப்ரெப்போசிஷன் வச்சு. The book is on the table, the clock is on the wall, the mat is on the floor, the TV is on the stand.
Okay, then complete the following passage using the appropriate models in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடல்ஸ் அப்படின்றது வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னா can, could, may, might, shall, should, will, would, need, ought to, dare இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. must இதெல்லாமே வந்து மாடல்ஸ்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு ஒரு யூசேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு தனி வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா யூ டேஷ் லிவ் விதவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் சம்டைம்ஸ் பட் யூ டேஷ் லிவ் விதவுட் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து முடியும் முடியாது அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருக்குது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடல் பார்த்திங்கன்னா கேன் அப்படின்றது. யூ கேன் லிவ் விதவுட் வாட்டர் அண்ட் வாட்டர் ஃபார் without food and water for some times but you cannot live without air அப்படின்றத நம்ம எழுதலாம். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா can இங்கே ஆல்ரெடி நாட் கொடுத்துட்டாங்க, அதனால் கேன் போட்டிருக்கோம். the air dash sometimes cause infection in the nose so you be careful about it அப்படின்னு இருக்கு. யூ டேஷ் பி கேர்ஃபுல் அப்படின்னு எங்கெல்லாம் பி கேர்ஃபுல் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம போடணும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஒரு சில டைமில் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது மே அப்படின்றத போடலாம். ஓகே, யூ கேன் லிவ் விதவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் சம்டைம்ஸ் பட் யூ கேனாட் லிவ் விதவுட் ஏர். த ஏர் மே சம்டைம்ஸ் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் த நோஸ் ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். Then write 2 dialogues using suitable models for the given situation. You want to go to a party and you are asking permission to your dad. He tells that you can't go and reminds you to study for an important exam you have the next day அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்குற மாதிரி உங்கள் ஃபாதர்கிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்றத மாடல்ஸ் வச்சு நம்ம எழுதணும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா என்னென்ன வேர்ட்ஸ் வச்சு கேட்போம் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் பெரியவங்க அவங்கக்கிட்டலாம் கேட்குறப்போ மே அப்படிங்கிற ஒரு வேர்டு வச்சு நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மே ஐ கம் இன் மேம், மே ஐ கம் இன் சார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதே தான். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மே ஐ கோ டு த பார்ட்டி இல்லைனா அட்டெண்ட் த பார்ட்டி டேட், இதில் ரெண்டில் எது வேணால் கேட்கலாம். அதுக்கு உங்கள் டேட் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா no you must study for tomorrow's exam. okay, that's all. worksheet number 7 gets over. very simple. இதில் 3 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமரில் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃபோர்த் கம்மிங் வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அண்ட் புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.